வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் திணை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ஏற்கனவே நான் கார பணியாரம் செய்து வச்சுருந்த மாவு மீதம் இருந்தது. அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய், வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்வீட் பணியாரம் செய்திருந்தேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் அருமையாக இருந்ததுங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. திணை கார பணியாரத்தோட வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியுங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் போடுறேங்க. அதையும் போய் பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மீதமான அந்த மாவில் நான் 2 கரண்டி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டேங்க. நல்லா கெட்டியாகவே இருந்தது. இதில் தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப் அளவு பொடித்த வெல்லம் போட்டு நல்லா இது போல் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். டைரெக்டாக நம்ம அந்த மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அதிலே ஊற்றிடலாங்க. இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காய், 1/4 கப் அளவு துருவின தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் தண்ணி கூட ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. நல்லா லூஸாகவே வந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு அதில் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தடவிக்கலாங்க. அதில் விருப்பம் இருந்தால் நம்ம நெய் கூட இதில் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை போல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கல் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு குழியிலையும் அது ஊற்றிக்கலாங்க. இப்போ கார பணியாரம் செய்தது போக மீதி எனக்கு மாவு மீந்து இருந்தது. அதை நான் ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது போல் ஸ்வீட் பணியாரம் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதில் வெல்லமும் இதுவும் சேர்த்து தேங்காயும் ஆட் பண்ணி செய்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் இது போல் நம்ம செய்து கொடுக்கலாம். மேலே நெய் இல்லை எண்ணெய் இது ஊற்றிக்கலாங்க. பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். காரப்பணியாரம் செய்முறையும் நான் ஐகார்டில் கொடுக்குறேங்க, அதையும் பாருங்கள். அந்த மாவு தான் நான் இதில் யூஸ் பண்ணேங்க. இது நல்லா 2-3 வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம், தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டான திணை ஸ்வீட் பணியாரம் தயாராகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.